40 வருஷத்துக்கு பிறகு 40 வருஷத்துக்கு பிறகு போலீசார் எல்லாம் பாதுகாப்பு கடமையெல்லாம் வந்து ஏகப்பட்ட சைவ மக்களும் இங்கே நேர்த்தி எல்லாம் வச்சு இந்த காலம் அற்புதம் நடந்திருக்குது. நான் இந்த அப்பாவை தான் இந்த கோயில் பார்த்து நாங்கள் கணபதி பார்த்தீங்கன்னா இப்போ பொறி கொடுக்குறத பார்க்கக்கூடிய கோடி அற்புதம் செய்யும் அந்தோனியாருடைய கொடி வேறும். தாய் தமிழர்கள் வணக்கம். இன்றைக்கு என்ன காலம்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் பாசூரில் இருக்கிற கோடி அற்புதம் செய்யும் புனித அந்தோனியார் ஆலயத்தில் நிற்கிறோம். இன்றைக்கு அந்தோனியார் ஆலயத்தின் தேர்ப்பவனி, அதாவது கூடு சுத்திரன்னு சொல்லப்படுகிற தேர்ப்பவனி அன்றைக்கு நடக்குது. அதைத்தான் இந்த காணொலியில் பதிவேற்ற போகிறோம். எல்லாருக்கும் வந்து அந்தோனியாரோட நற்கருணை, அதோட அவருடைய ஆசீர்வாதம் எல்லாரும் பெற்றுக்கொண்டு காணொலியை பதிவேற்றேன். மறக்காமல் என் சேனலுக்கு புதுசாக வந்ததுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் போடுற காணொலியில் உங்களுக்கு வரும். எல்லாருக்கும் அந்தோனியாருடைய அருள் கிடைக்கவும். பார்த்தீங்கன்னா இப்போ அந்தோனியாற்ற பக்தர்கள் வந்து ஆலயத்துக்கு போய்கொண்டிருக்கிறது வந்து பார்க்கக்கூடிய இருக்குது வீதிகளில். ஏண்டா பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த பூசை வழிபாடுக்கு வர்றதை வந்து பார்க்கக்கூடிய இருக்கும். கூடு பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறத வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. அந்தோனியார் பக்தர்கள் பார்த்தீங்கன்னா வந்து கொண்டிருக்க வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. நாற்பது வருஷத்துக்கு பிறகு 40 வருஷத்துக்கு பிறகு எப்படி சொந்த ஊரில் திருவிழா அப்படி இருக்கு? நல்ல சந்தோஷமாக இருக்குது. நல்ல வெறும் ஹாப்பி. 40 வருஷங்களே உங்கள் ஊர் எப்படி இருக்குது முதல்ல இருந்ததை விட? முதல் பார்த்ததுக்கு இப்போ மாற்றங்கள் இருக்குது. அந்த கோடி அற்புதம் செய்கிற பாசூர் அந்தோனியாட்ட இன்றைக்கு பவனிக்கு வந்துருக்கீங்க, தேர் பவனிக்கு. என்னம்மா அந்தோனியாட்ட அருளெல்லாம் கிடைச்சிட்டோம்? அவள் எப்போ வந்த நீங்கள்? நான் வந்து இங்கே வந்து 7ஆம் தேதி வந்தேன். 4ஆம் தேதி நான் அங்கே நிகாம்பில் வந்து அங்கே ஒரு நிகழ்ச்சியில் வந்தேன். நீங்கள் அப்போ இதுக்கான திருவிழாக்காண்டி வந்தீங்களா? இந்த அப்பாவை தான் இந்த கோயில் பார்த்து நாங்கள் இந்த அப்பா 25 வருஷத்துக்கு மேலே இங்கே பார்த்தது. நான் கொஞ்சம் காலம் அவரோட உதவி செய்கிறது. இந்த அண்ணா மற்ற அண்ணா சேர்ந்து இந்த கோயிலை நடத்துனா நாங்கள் இல்லை ஊர் அறிய தெரியும். ஆனால் என்ன பேர்? எந்த பேர் வந்து இதே கன பேர் இருக்குது. ஆனால் இங்கே இந்த ஊருக்கு புவனேந்திரன் தான் பிள்ளைங்க. ஓகே. இல்லை இருந்ததுனால் நான் படித்த பள்ளிக்கூடங்களில் சேர்ந்து படித்ததுன்னா அவருக்கு ஜெயக்குமாரில் தான் பிள்ளைங்க. ரைட். ஐயா இந்த வருஷம் தான் வந்திருக்கீங்க? இன்னும் 40 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பூசை பார்த்து நான் வந்து இப்போ 2-3 தடவை வந்துருக்கிறேன். என்ன மாதிரி சந்தோஷமாக இருக்கும்? நல்ல சந்தோஷமாக இருக்குது. அந்த நேரம் உங்களுக்கு அற்புதங்களாக நடந்திருக்கா? அற்புதம் என்ன அவரை சொல்கிறதே கோடி அற்புதம் சொல்லி கோடி அற்புதம்னு சொல்லுவாங்க. எனக்கு தந்திருப்பார். அது மறைமுகமாக தெரியாது. அங்கெல்லாம் அப்படி திருவிழா நடக்குது ஃப்ரான்ஸ்ல? ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ அந்தோனியார் விழா கொண்டாடுறவங்க பாரிஸில் இருக்குது, அவர்கிட்ட பாரிஸில் எல்லாம். ஆனால் அந்தோனியாரில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த சைவ மக்களை வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. சைவர்களுக்கும் தெரியும். சைவ மக்களும் இந்து மக்களும் அந்தோனியார் வர்றது இன்றைக்கு இல்லை, அப்போடக்கும் அங்கே வராங்க. சரி, ஓகே, நன்றி.
கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்தோனியார் ஆலயத்துலேருந்து இப்போ வெளுக்கிட போகிறத தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சகோதர சகோதரிகளே, கோடியேற்று நாம் போலீசார் எல்லாம் பாதுகாப்பு கடமையில் வேண்டுதல்களோடும் இந்த இடத்துக்கு வந்திருக்கின்றோமோ எல்லாவற்றையும் ஒருநிலைப்படுத்தியவர்களாக எங்களுடைய கோடியேற்புதர் புனித அந்தோணியாருடைய ஆலயத்தில் முன்பக்கத்தில் இந்த வெளுக்கிடப்பட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஆலயத்தில் சைட்டால் வந்து கொண்டிருக்கிறத வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. கணபதி பார்த்தீங்கன்னா இப்போ பொறி கொடுக்குறத பார்க்கக்கூடியா இருக்குது. இப்போ பாசோர் சந்திக்கு வந்துட்டோம். உங்களுக்கு தெரியும், இந்த சந்தியில் எம்ஜிஆர் சிலை எல்லாம் இருக்குது, அதை வந்து பார்க்கக்கூடிய இருக்கும். எங்களுக்கு நல்ல புதுமைகள் நல்ல உதவிகள் எல்லாம் செய்கிறார். நாங்கள் அவர்களை நல்ல அன்பும் அவர்களை நம்பிக்கையும் வச்சு கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு என்ன அவரை பற்றி நாங்கள் சொல்ல வேணும். இந்த ரெண்டே தேரில் வந்து போகிறதாரு இந்த தேரில் வந்து சிவத்தியாரும் அந்தோனியாரும் அது காலங்காலமாக அது எங்களை வளர்க்கும். செபஸ்தியாருண்டா சிவத்தியாரும் அவர் குடும்பம் உள்ளவர். அவர் மாதிரி புனிதர் அவர் மாதிரி புரியுது அந்தோனியார் மாதிரி. சரி, தேர் வந்து கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேற்பட்ட ஆலயம் வந்து கிட்டத்தட்ட 176 வருஷம் தான். 176 வருஷம். சரி சரி. யுத்த காலத்திலையும் இந்த ரதமானது இழுக்கப்பட்டதா? யுத்த கால பகுதியிலையும் ரதமானது இழுக்கப்பட்டு கொண்டிருந்ததா இந்த இடம்? யுத்த காலத்தில் இழுத்ததான். அவன் ஒதுக்கா அதான் 96ஆம் ஆண்டு இந்த கோயில்கள் இழுத்தது. மற்றது ஒரு வருஷம் இழுக்க இல்லை. 94ஆம் ஆண்டு கோயிலுக்கு எல்லாரும் இடம்பெயர் எல்லாரும் இங்கே அங்கே யாழ்ப்பாணத்துக்காக இருந்தது ஒரு 5 கோயில் அங்கேருந்து எல்லைகளெல்லாம் வந்தபடியாக ஒரு வருஷம் இழுக்க இல்லை. மற்றபடியும் ஐயாவுக்கு வந்து அந்த நேரம் மூலம் ஏதாவது அற்புதங்கள் நடந்திருக்கா? எங்களுக்கு அந்த உதவியெல்லாம் செய்திருக்கிறோம். என்னென்ன மாதிரி சும்மா அனுபவ பயிர்கள் நாங்களும் கவலைப்பட்டு அந்த கேட்டால் எங்களுக்கு கட்டாயம் கிடக்கு. அதெல்லாம் வந்து அவரை வந்து கோடி அற்புதம்னு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா அதோட பார்த்தீங்கன்னா இன்றைக்கு காலம் பார்த்துருப்பீங்க, அது வேதக்காரன் விட நிறைய சைவ மக்கள் கூடி எல்லாரும் அதைத்தான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நாங்கள் அதிகமாக வந்து அந்தோனியார்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த சைவ மக்கள் வாரதை வந்து பார்க்கக்கூடிய இருந்தது. அவங்க வந்து நல்ல உதவிகள் எல்லாம் பெற்றுக்கொண்டு போகிறாங்க. மத வந்து நல்ல நம்பிக்கை தான் முக்கியம். அப்படி அம்மாட்ட கோடி அற்புதம் செய்யும் அந்தோனியாருடைய கொடி பாருங்க இப்படி பறக்குதுன்னு சொல்லி
அந்தோணியாருடைய பூசியை பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வந்தோன்றிருக்கிறத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஆனது அசைஞ்சு வர்றதை பார்க்க முடியாது. குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல ஏகப்பட்ட சைவாக்களும் வந்து அந்த நேரம் கும்பிடுறீர்கள். என்னத்துக்கான உங்களுக்கு அற்புதம் நடந்திருக்கா? அற்புதம் நடந்திருக்குது. எத்தனை வருஷமாக நீங்கள் கும்பிட்டு கொண்டிருக்கிறீங்க? 20 வருஷம். ஸோ எந்த இடம் அம்மா சொந்த இடம்? இந்த புங்கங்குளம். புங்கங்குளம், ரைட் ரைட்டா. புங்கங்குளத்துலேருந்து வந்து ஒரு வருஷமாக அந்தோணியாரை வழிபடுறேன். நீங்கள் நேர்த்தியெல்லாம் வைக்கிறீங்களாம்மா? நேர்த்தியெல்லாம் வைக்கிறீங்களோ? வைப்போம். பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சைவ மக்களும் இங்கே நேர்த்தியெல்லாம் வச்சு இந்த காலமாக பனிசெல்லாம் கொடுக்குறது. நாங்களும் அப்படி செய்கிறோம். எனதுக்காண்டி வேறு வேத கடவுள் மட்டும் இப்படி அந்த நேரில் சைவ மக்கள் பற்றி அழைக்கணும். இதுலேயோ நிறைய புதுமைகள் நடக்கிறபடியா பற்றா இருக்கணும். சரி, ஓகேம்மா, நன்றிம்மா. சரி. இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது வெள்ளப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. அருள்மிக பெற்ற நரிய வாழ்வு ஆண்டவரும் உடனே பொங்கல் ஆசை பெற்றவள் நீரே, உங்களுடைய திருவயிற்றின் கனியாகிய எங்களுக்கு பெரிய புதுமை எல்லாம் செய்கிறவர். நல்ல நம்பிக்கையான செவ்வாய்க்கிழமை என்று சொன்னால் இந்த இரவு வெள்ளாப்புறம் 4 மணிக்கு வந்து சனமெல்லாம் முடிவு கொளுத்தி அவரை மண்டாடி கொண்டு இரவு மட்டும் முடியும் பின்னேரம் மட்டும் இருப்பாள். அது இந்த கூட சேர்ச்சில் வந்து ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் இந்த நற்கருணை ஆராதனையில் நடக்கிறோம். ஆனால் அந்தோணியாரில் என்னத்துக்கா செவ்வாய்க்கிழமையில் நடக்குது? புதுமை அவற்றை நாள் செவ்வாய், அவற்றை நாள் செவ்வாய். அப்போ அம்மா சொந்த இடம் பாச விட்றானோ? அம்மாண்ட சொந்த இடம் பாச விட்றானோ? சொந்த ஒவ்வொரு வருஷமும் அந்தோணியாட்ட தேர்ப்பாவணிக்கு போகிறீங்க? தேர்ப்பாவணி போகிறது இப்போ கால் நோவோட நான் போக விட்டுட்டேன். அப்போ இதில் வாசலேருந்து பார்க்குறீங்க? வாசலேருந்து மண்டாடுறோம். சரிங்க, சரி. அதில் பார்த்தீங்கன்னா சோடாக்கள் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறத வந்து பார்க்கக்கூடிய இருக்குது.
அப்போ இந்த முறை எப்படி இருக்கு தேர் திருவிழா? நல்ல மாதிரி போகுது. என்னம்மா அந்தோனியார புதுமைகள்? அந்த செய்கிறோட கூடுதல் இடைகள் மேலே ஐயா சொந்த இடமே பாஸ் ஆகலாம். இல்லை மாநிப்பா கல்யாணம் செய்திருக்கிறீங்க. அப்போ இங்கே வரும்போது இந்த அந்தோனியாட்ட முதல் இப்போ எத்தனையாம் ஆண்டு அந்தோனியார் நீங்கள் வழிபட்ட நீங்கள் இங்கே வந்து? 71ஆம் ஆண்டு. 71ஆம் ஆண்டு இந்த அந்தோனியாரில் என்ன மாதிரி இந்த வழிபாடுகள் எல்லாம் இருந்தது? நல்ல மாதிரி இருந்தது. அப்போ நீங்கள் வைக்கிற நேர்த்தியெல்லாம் நடக்கிறது? சரி, ஓகே, நன்றி. இப்போ மறுபுலம் சந்தையில் இப்போ பார்த்தீங்கன்னா தேரானது வந்து ஒன்று இருக்கிறத பார்க்கக்கூடிய இருக்குது. இப்படியே பார்த்தீங்கன்னா ஈச்சமோட்டையால் வந்து ஆலயத்துக்கு வந்து போகிறதையும் பார்க்க போகிறீங்க. எல்லாருக்கும் வந்து அந்தோனியாற்ற ஆசீர்வாதம் வந்து கிடைக்கணும். வணக்கம். இப்போ அந்த தேருக்கு வந்து இப்போ எவ்வளோ நாளுக்கு அப்புறம் வாரீங்கள்? நான் கொழும்புல இருக்கேன். நான் கொழும்புல இருந்து வந்தேன். வருஷம் வந்து போகிறேன். ஒரு வருஷம் வந்து பார்க்குறேன். எப்படி இந்த முறை? இந்த முறை பிரமாண்டமாக தான் நல்லா எல்லாம் செய்யணும். லைட்டில் எல்லாம் இந்த மின்சாரம் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஜனங்கள் எல்லாம் வந்து நல்ல சந்தோஷமாக இருக்கும். 13 நாள் நான் பங்கெடுத்தேன். உங்களுக்கு அந்த நேரம் அற்புதங்களாக நடந்திருக்கா? எனக்கு நடந்தது. படிக்கிற காலத்தில் இருந்தது. அப்படி பயந்துடுங்க. இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் கேட்கல. நான் அந்த நேற்று வச்சு தான் ஸ்காலர்ஷிப் எழுதுனேன். அந்த ஸ்காலர்ஷிப்பில் தான் பாஸ் பண்ணேன். ரைட். கொழும்புத்துறை துறையப்பாத்தில் படித்தேன். சரி, ஓகே, சந்தோஷம். நன்றி. பார்த்தீங்கன்னா அந்தோனியார் வருகைக்காக வந்து பக்தர்கள் எல்லாம் இந்த இடத்த காத்து கொண்டு இருக்கிறத வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. அதோடு பார்த்திங்கன்னா வீதி ஓரங்களில் எல்லாம் வந்து தங்களுடைய நேர்த்திகளுக்காக வந்து இந்த ரிங்ஸுகள், பனிஸுகள், மற்ற சோடாக்கள் போன்ற எல்லாம் கொடுக்குறத வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. எல்லோரும் அந்தோனியார் வருகையை வந்து பார்த்து கொண்டிருக்கிறத வந்து பாருங்கள். எல்லோரும் தங்களுடைய நேர்த்தியில் வச்செல்லாம் ரிங்ஸுகள், குளிர்பானங்கள், மற்றது பனிஸுகள், சாப்பாடு ஐட்டங்கள் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறதையும் வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிகு பெற்றோரே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, உங்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி. லக்ஷன்
வீதியை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இப்போ ரஃபிக் ஜாம் ஆகிட்டு, அதாவது போக்குவரத்து நிப்பப்பட்டிருக்கிறத மாதிரி பார்க்கக்கூடிய இருக்குது.